பேரிகேட்லாம் உடைச்சிட்டு தடுக்க போய் தானே அந்த 10 பேர் போயிருந்தா எப்படி போயிருப்பாங்க? யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லும்போது நீதிமன்ற உத்தரவு கேட்கப்படல. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. கமிஷனர் ஆஃப் போலீஸ்ட்ட சொல்றாங்க. கலெக்டர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வந்து தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எவரிபடி சாவேர் அவர் சிஎஸ்எஃப் கமாண்டன்ட் சொல்றாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. மாட்டேன்னு சொல்லி சொன்னா நாங்கள் 144 போட்டிருக்கோம், நாங்கள் அப்பீல் போயிருக்கிறோம். நோ ஸ்டே, எந்த தடையும் இல்லை. அப்ப நிறைவேற்ற நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மாட்டோம்னு கிளம்பிட்டு நீதிமன்ற உத்தரவு தடை வரட்டும், we can understand. தடை இல்லாத போது நிறைவேற்ற மாட்டோம்னு சொன்னா அப்ப கலெக்டர் வந்து மீறி இல்லையா, கமிஷனர் வந்து மீறி இல்லையா? நான் அனுமதிக்க போறது 10 பேர் தானே. வேக மக்கள் திரண்டாங்க, கீழே திரளுவாங்க. ஐஜி போனாரு, டிஐஜி போனாரு, கமிஷனர் போனாரு, கூடயே பின்னாடி 10 போலீஸ்காரங்க போறீங்க. ஐஜி மட்டும் போடு தானே. ஐஜினா 10 பேர் போவாங்க, டிஐஜினா 10 பேர் போவாங்க, எஸ்பினா 10 பேர் போவாங்க. வெரி காமன், அண்டர்ஸ்டாண்டபிள். மலை ஏறுறதுக்கு 10 பேர் சொன்னார். 10 பேர் மட்டும் நீங்க அனுமதிச்சா 10 பேர் போறாங்க. நீங்க யாரையுமே அனுமதிக்கலன்னா 500 பேர் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளவு வருஷமா எங்களுக்கு அந்த பிராக்டிஸ்ல எதுவும் பிரச்சனை இல்லை, வெளியில இருந்து வரவங்க தான் இதை ஏற்படுத்துறாங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்களே. எப்பயுமே சொல்லுவாங்க, உங்களுக்கான கோரிக்கை நீங்க நிறைவேற்றணும். உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய திறன் இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து நிறைவேற்றுவாங்க. அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணுமே தவிர வெளியிலேருந்து வந்தாங்களா உள்ளேருந்து வந்தால் அர்த்தம் இல்லை.